அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 656வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ப்ரொடெக்ட் கிரீன் கவர் அண்ட் பிரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது வனங்கள் மற்றும் பசுமை போர்வை ஆகியவற்றை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இங்கே தகவல்கள் வழங்கிட வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது சென்னையில் வசித்து வரும் இவர் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணி நிறைவு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வனங்களையும் பசுமை போர்வை பாதுகாப்போம் தான் டாபிக். அதாவது இப்ப நாம பேச போற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா முழுவதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், இது ரெண்டு சம்பந்தப்பட்டதுதான். சுற்றுப்புற சூழல் இன்னும் அதுக்கு மேல நாம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அந்த பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் என்ன, அந்த பருவநிலை மாற்றம் ஏற்படுவதால் மனிதனுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுகின்றது, இந்த பசுமை போர்வை மற்றும் வனங்களை ஏன் பாதுகாக்க வேண்டும், வனங்களை ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எல்லாமே மனிதனுடைய நலன் சார்ந்ததாக இருப்பதால நாம இதை ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கா எடுத்து நாம பேச வேண்டியிருக்கு. அதாவது மத்திய அரசுலயே பாத்தீங்கன்னா வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மாநில அரசுலயும் வனத்துறை இருக்கு. அதுக்காக ஒரு மினிஸ்டர் இருப்பாரு. இதெல்லாம் எதை சார்ந்து வருதுன்னு சொன்னா, அதாவது முக்கியமா சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும். சுற்றுச்சூழல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனிதனையும் சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மனிதனை சுற்றி இயங்கக்கூடிய முக்கியமான சுற்றுச்சூழல் காரணிகள். இந்த சுற்றுச்சூழல் காரணிகளை நாம் எந்த அளவுக்கு அதை ஒரு சுத்தமாக வைத்திருக்கின்றோமோ, எந்த அளவிற்கு அதனை நாம சரியாக பயன்படுத்துகின்றோமோ, எந்த அளவிற்கு அதிலே ஒரு மாசு அல்லது குப்பைகள், கூளங்கள் இதெல்லாம் சேராத அளவிற்கு பாதுகாக்கின்றோமோ, அதுதான் நமது சுற்றுச்சூழலை நல்ல முறையில் வைத்திருப்பதற்கு ஒரு அடையாளமாகும். அதனை நாம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? அதை மத்திய மாநில அரசாங்கங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா, அல்லது ஒரு தனி மனிதன் செய்ய முடியுமா என்பதையெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒரு அரசாங்கம் மட்டுமே இந்த பணிகளை செய்ய முடியாது என்பதே விடையாகும். அரசாங்கம் செய்யும், ஓரளவிற்குத்தான் அரசாங்கம் செய்ய முடியும். அனைத்து பணிகளையும் அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. அரசாங்கம் மட்டுமே
ஒரு சமுதாயத்தை பாதுகாக்க முடியும், ஒரு இனத்தை பாதுகாக்க முடியும், ஒரு நாட்டை பாதுகாக்க முடியும் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. இது போன்ற ஒரு மிகப்பெரிய பணிகளை செய்வதற்கு மக்கள் பங்கேற்புடன் கூடிய நிகழ்ச்சிகள் அவசியமாகும். அதாவது பீப்புள் பார்ட்டிசிபேட்டரி ப்ரோக்ராம்ஸ், PPP என்று சொல்லக்கூடிய பீப்புள் பார்ட்டிசிபேட்டரி ப்ரோக்ராம் மூலம்தான் இதனை செய்ய முடியும். வனச்சட்டங்கள், அதாவது காட்டு இலாக்கா சட்டம் 1980, அதற்கு பிறகு பல முறை அந்த சட்டங்கள் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த சட்டங்களை அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த வனச்சட்டத்தை பொறுத்தவரையில வனங்கள் இருக்க வேண்டிய அளவு என்று சொன்னால், அதாவது 33% இருக்க வேண்டும். ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, 33% வனங்கள் இருக்கும் பட்சத்திலே அங்கே ஒரு சுற்றுச்சூழல், ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவும் என்பதே மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எப்படி இந்த நாம் சுற்றுச்சூழல், அதாவது எந்த அளவிற்கு வெஜிடேஷன் என்று சொல்லக்கூடிய பசுமை போர்வைகள் அதிக அளவில் உள்ளதோ அந்த அளவிற்கு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை தாவரங்கள் வெளியிடுகின்றன. அவ்வாறு வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் நாம் அதனை சுவாசிக்கின்றோம். இதுதான் ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு தாற்பயமாகும். அதற்காக தான் நாம் என்னன்னா, அதாவது அனைத்து வகையான தாவரங்களையும் நன்கு பாதுகாக்க வேண்டும், காடுகள் அழிப்பதை தவிர்க்க வேண்டும். காடுகள் மட்டுமல்ல, சர்வசாதாரணமாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், மரங்களை வெட்டுகின்றார்கள். மரங்களை வெட்டுவது அது பல்வேறு காரணங்களுக்காக வெட்டப்படுகின்றன. அதிக அளவிலே மரங்கள் வெட்டப்படுவது எதனால் என்று சொன்னால், அதாவது ரோடுகள் விரிவாக்கத்திற்காக, அது மத்திய அரசு ரோடுகள், மாநில அரசு ரோடுகள், 4 ways 8 ways என்று சொல்லக்கூடிய 8 வழி சாலைகள், இதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் அதே சமயத்தில் நாம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் நிலைகளையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அங்கே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது 24% மட்டுமே காடுகள் இருக்கின்றன. அந்த 24%ஐ 33% மாற்றுவதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இங்கே தமிழக அரசு கூட, அதாவது இந்தியாவிலே நகரமயமாக்குதலிலே தமிழக அரசு, அதாவது அர்பனைசேஷன் ஆக்கக்கூடியதிலே தமிழக அரசு முன்னிலையிலே இருக்கின்றது. அதே போல மரங்களை வைத்து 1 கோடி மரம் நடும் திட்டம், பசுமை தமிழகம் திட்டம் போன்ற திட்டங்களையும் வகுத்து இங்கே மரங்கள் நடப்பட்டு வருகின்றன. வனத்துறைகள் மூலமாகவும் மரக்கன்றுகள்
கொடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த மரக்கன்றுகளை பொறுத்தவரையில, அதாவது அது நிழல் தரும் மரங்களாகவும் இருக்கலாம், அல்லது பலன் தரக்கூடிய பறவைகளுக்கு இருப்பிடமாக இருக்கின்றன. பல வகையான பழமரங்கள், நுணாமரம் போன்ற மரங்கள், கொடுக்காப்புளி போன்ற மரங்கள் எல்லாம் பறவைகளுக்கு மிகப்பெரிய இருப்பிடமாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால், இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழமரங்களை, தோப்புகளை உருவாக்கி அங்கே பறவைகளுக்காக அதனை விட்டு வைத்திருக்கின்றார்கள். நிறைய பறவைகள் வந்து தங்க வேண்டும், அந்த பறவைகள் தங்கி நன்கு பசியாறி சென்றால் நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு மரங்களை வளர்க்கின்றார்கள். அந்த மரம் வளர்ப்பதற்கு நாம், அதாவது தனி ஒரு மனிதனும் இன்று மரம் நட்டுக் கொண்டிருக்கின்றார். தனி ஒரு மனிதன் மட்டுமல்ல, தொண்டு நிறுவனங்கள், எக்ஸ்னோரா போன்ற அமைப்புகள், நிறைய என்ஜிஓஸ் இன்னைக்கு ஏராளமான பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட செய்யக்கூடிய ஒன்று. ஏன்னா நமக்கு இது நம்முடைய தலைமுறையோடு முடியாமல் நமக்கு பிறகு வருகின்ற சந்ததிகள் இந்த சுற்றுச்சூழலை நன்கு பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா 11,792 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படி என்று ஒரு புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது. பொறுத்தவரையில ஒரு 1,306 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருப்பதாகவும் புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. குளங்களை பொறுத்தவரையில ஒரு 15,000 குளங்கள், அதாவது குளங்கள், மிக பெரிய குளங்கள், பெரிய பெரிய குளங்களை பொறுத்தவரையில 15,000த்துக்கு மேற்பட்ட குளங்கள் இருக்கின்றன. இது நான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சுத்தம் செய்ய வேண்டும். கிராமத்திலே இருக்கக்கூடிய குளங்கள், குட்டைகள், ஏரிகள், இதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த குளங்கள், குட்டைகள், ஏரிகளை அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதியிலே அதனை நன்கு சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை போன்ற புல் வகைகள் எல்லாம் அதிலிருந்து அகற்றி அதனை தூர்வாரி அங்கே ஒரு நல்ல நீரை நாம் தேக்கி வைத்தால் மட்டுமே இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும். அதற்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யும் பட்சத்துல அங்கே நிறைய இன்றைக்கும் பார்க்கின்றோம், கிராமங்களிலே குளங்களிலும் குட்டைகளிலும் மீன்கள் வளர்க்கின்றார்கள். அந்த மீன் வளர்ப்பதன் மூலமாக அந்த கிராமத்திற்கு ஒரு நல்ல வருவாய் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. வாய்க்கால்களை நாம் அதேபோல் வயல்களுக்கு செல்லக்கூடிய வாய்க்கால்களை சுத்தம் செய்ய வேண்டும். வாய்க்கால்களை சுத்தம் செய்து அந்த சேனல்களை சுத்தம் செய்வது மூலமாக நீர் அதிகமாக வேஸ்ட் ஆகுவது தவிர்க்கப்படுகின்றது. அதாவது அதோடு மட்டுமல்லாமல் நாமெல்லாம் ஒரு பிக்னிக் அல்லது டூர் செல்லுகின்ற சமயங்களிலே அங்கே எந்த ஒரு பொருளை வாங்கி அதனை உணவு பண்டத்தை நாம் சாப்பிட்டாலும் அதனை அந்த காகிதத்தையோ அல்லது
பாலித்தீன் கவர்களையோ அதற்குரிய இடத்திலே நாம் அதனை போட வேண்டும். பெரும்பாலான இடங்களிலே, அதாவது நமது அது அனைத்து மாநிலங்களிலும் சரி, எந்த ஒரு நீர்நிலையாக இருந்தாலும் அதனை சுத்தமாக பராமரிப்பது என்பது குறைவாகவே உள்ளது. இவைகளையெல்லாம் நாம் சுத்தம் செய்ய வேண்டும். இன்னொரு காரணம், சரியான பயிர் சாகுபடி முறையிலே கூட நாம் அதிக அளவிற்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ரசாயன உரங்களையும் பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது பழைய முறைக்கு நாம் திரும்ப வேண்டிய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிக அளவிற்கு நாம் ரசாயன உரங்களையோ அல்லது பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கெடுகின்றது. இயற்கையில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பல்லுயிர் பெருக்கம் குறைகின்றது. நாம் வனங்கள் பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், அது எந்த பொருளாக, தேன் முதல் அனைத்து வகையான மருந்து வகை பொருட்கள் வனங்களிலே கிடைக்கின்றன. விறகுகள் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. ஏழை குடும்பங்களுக்கு அந்த விறகுகளை கொண்டு அவர்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்குரிய செலவை குறைத்துக் கொள்கின்றனர். இன்றைக்கு நாம் வனங்களிலே அதிக அளவிற்கு மரங்களை நட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய, அதாவது ஒரு பிறந்த நாள் முதல் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு உறுப்பினரும் அவருடைய குடும்பத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களிலே, அது பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அல்லது மணநாளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நீராட்டு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவர்களுடைய ஒரு மரக்கன்று நடுவதை பழக்கமாக கொள்ள வேண்டும். அது போன்ற மரக்கன்றுகள் தற்பொழுது இலவசமாக கூட கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தனி மனிதரும் சுற்றுப்புறங்களிலே இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் இடம் காலியாக இருக்கின்றதோ அந்த இடங்களிலே முடிந்த அளவிற்கு மரங்களை நடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மரங்களை அதிக அளவிற்கு நாம் நடும்பொழுதுதான் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகின்றது. அதே சமயத்திலே தற்பொழுது சொல்லக்கூடிய இந்த பருவநிலை மாற்றத்தினுடைய தாக்கம் குறைக்கப்படுகின்றது. 2050 தற்பொழுது இருக்கக்கூடிய காற்றிலே இருக்கக்கூடிய மாசுவினுடைய அளவு 700 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று ஒரு ஆராய்ச்சி தெரிவிக்கின்றது. அதே சமயத்திலே இந்த மாசு அதிகமாக உண்டாவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கின்றது. அதுவும் அனைவருக்கும் நாம் பலமுறை எடுத்து சொல்லி இருக்கின்றோம். ஃபாசில் ஃபியூயல்ஸை உபயோகப்படுத்தும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ், பொல்யூஷன்ஸ், அது மட்டுமல்லாமல் பசுமை குடில் வாயுக்களிலிருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ், இவையெல்லாம் சேர்ந்து சுற்றுப்புற சூழ்நிலையை மாசுபடுத்துகின்றது. இந்த சுற்றுப்புற சூழ்நிலையை மாசுபடுத்துவதை குறைப்பதற்கு ஒரே வழி, நாம் அதிகமாக முடிந்த அளவிற்கு மரக்கன்றுகள் நடுவது ஒன்றுதான். அதை நட்டு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பள்ளி மாணவர்களுக்கும் அந்த பள்ளி பருவத்திலேயே அவர்களுக்கு இந்த பழக்கங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும்.
அவர்களுக்கு நான் கூட ஒரு பள்ளியிலே சென்று ஒரு 115 கன்றுகளை கொடுத்து அந்த பள்ளியிலே ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு கன்று கொடுத்து இந்த கன்றை அந்த தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்து இந்த கன்றை நன்றாக அவர்கள் பராமரித்து வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் 5 மார்க் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அதை அந்த ஹெட்மாஸ்டர் ஒத்துக்கொண்டு அதே போல அந்த மாணவருக்கு அந்த கன்றுகள் வழங்கப்பட்டு அதனை ஆய்வு செய்தார்கள். தற்பொழுது கூட சமீபத்திலே நான் இந்த பச்சையப்பன் கல்லூரியிலே ஒரு 30-35 கன்றுகள் மரக்கன்றுகளை நட்டோம். அவர்களும் நன்கு ஏராளமான மரங்கள் இருந்தாலும் நட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் அதிலே நாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த மரங்களை நட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயத்திலே இந்த சுற்றுப்புற சூழ்நிலை கெடுவதற்கு காரணம் இந்த பசுமை போர்வை என்று சொல்லக்கூடிய கிரீன் வெஜிடேஷன் கெடுவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று ஃபாரஸ்ட் ஃபயர் என்று சொல்லக்கூடிய காட்டுத்தீ. இந்த காட்டுத்தீ ஏற்படுவதற்கு காரணம் அதிக அளவிலே காற்று வீசும் பொழுது ஒரு சிறு துளி எங்கிருந்தோ வந்து கிடைக்கக்கூடிய நெருப்பின் மூலமாக வரக்கூடிய நெருப்பின் மூலமாக அந்த காட்டுத்தீ ஏற்படுகின்றது. இந்த காட்டுத்தீ உலகத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு என்று சொன்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏராளமான 1 மில்லியன் அளவிற்கு 2000 வரையிலே பார்த்தீங்கன்னா காட்டுத்தீகள் அங்கே ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனா நமது நமது இந்தியாவை பொறுத்தவரையில அது போன்ற காட்டுத்தீ அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு குறைவு. நம்மை பொறுத்தவரையில நாம் எல்லா இடங்களையும் சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருந்தால் மட்டுமே நாம் அடுத்த தலைமுறையை நன்கு நாம் பாதுகாக்க முடியும். அது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும் பொழுது அது எந்த நிறுவனமாக இருந்தாலும், அது பள்ளியாக இருந்தாலும், கல்லூரியாக இருந்தாலும், எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் தற்பொழுது ஏராளமான கன்றுகள் வளர்த்து வைத்திருக்கின்றோம். இங்கே எக்ஸ்னோரா அமைப்பின் மூலமாக சென்னையிலே ஏராளமான கன்றுகள் 2-3 மையங்களிலே கன்றுகள் வளர்த்து வைத்திருக்கின்றோம். தேவைப்படுவோர் தெரிவித்தால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதிலே அனைத்து வகையான மரங்களும் இருக்கின்றன. அது பூவரசாக இருந்தாலும் சரி, அல்லது முருங்கை மரமாக இருந்தாலும் சரி, அல்லது பழமரக் கன்றுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையான மரக்கன்றுகளும் அரச மரமாக இருந்தாலும், ஆலமரமாக இருந்தாலும், அல்லது அது புளிய மரமாக இருந்தாலும் ஏராளமான கன்றுகள் வளர்த்து வைத்திருக்கின்றோம். அதனை நாங்க முறையாக நீங்கள் இடத்தை மட்டும் தேர்வு செய்து கொடுத்தால் போதும். இடத்தை தேர்வு செய்து குழி எடுத்து கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அதனை நன்கு அதை நட்டு நடவு செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இது போன்று நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். மாணவர்களை இதிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இளைஞர்களை அதிகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான இளைஞர்களை நாங்கள் இந்த இயக்கத்திற்கு அழைக்கின்றோம். மரம் நடுவதற்கு வாருங்கள் என்று. அவர்களுக்கு அதாவது நான் சொல்லுவதெல்லாம் குழந்தை பருவம் முதலே 5 வயது முதற்கொண்டே அவர்களுக்கு நாம் இந்த பயிற்சியை கொடுக்க வேண்டும். என்னென்ன கன்றுகள், அதனுடைய வளர்ச்சி பருவம், அதனுடைய பலன்கள், இவற்றையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு நாம் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் பட்சத்திலே அவர்கள் மனதிலே ஆழமாக பதிந்து அதனை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். இதை நாம் ஒவ்வொருவரும் ஒரு கடமையாக எடுத்து இது எல்லாமே அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் ஒவ்வொருத்தரும் தனி ஒரு மனிதனும் இதை நாம் கவனம் செய்தால் மட்டுமே இந்த பசுமை போர்வையாக இருந்தாலும் சரி, அது வனங்களாக இருந்தாலும் சரி,
வனங்கள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. வனங்கள் இல்லை என்றால் உயிர்கள் இல்லை. வனங்கள் இல்லை என்றால் எந்த விதமான ஒரு உயிரினங்களும் இல்லை. பயோடைவர்சிட்டி இல்லை. வனங்கள் இல்லை என்றால் எந்த விதமான ஒரு சிறு உயிர் கூட இருக்க முடியாது. எனவே வனங்களை நாம் பாதுகாப்பதற்கு முழு முயற்சியோடு ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் இதனை ஒரு இயக்கமாக மாற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலே காலியாக இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, அது பள்ளியாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது அரசுக்கு சொந்தமான காலி இடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பார்க்காக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, அதனை நாம் அந்த இடத்திலே ஒரு கன்றை வைப்பதற்கு அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். மாணவர்களை, அந்தந்த பகுதியில் உள்ள மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்தி நாம் இன்னும் ஏராளமான விஷயங்கள், அதாவது இன்றைக்கு பசுமை போர்வை என்று சொன்னால் வெஜிடேஷன், பச்சையம், வெஜிடேஷன் தான் முக்கியமானது. மரங்கள் பசுமையாக இருக்க வேண்டும். மரங்களை நன்கு பாதுகாக்க வேண்டும். அங்கே அந்த மரங்களை பாதுகாக்கும் பட்சத்திலே அங்கே நமக்கு அனைத்து வகையான பறவைகளும் தங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இருக்கின்றது. தேன்கூடு கட்டுகின்றது. அதே வீட்டிலே நாம் இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது மாடி தோட்டங்களிலே வைக்கக்கூடிய செடிகளில் கூட நிறைய பறவைகள் வந்து அதிலே இருக்கக்கூடிய பழங்களை உண்டு மகிழ்கின்றன. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அது போன்ற நாம் ஒவ்வொருவரும் நாம் அதாவது மற்ற உயிரினங்களையும் நம் உயிர் போலவே பாதுகாத்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உணவுகளை கொடுத்து அவர்களும் வாழ வேண்டும். அந்த உயிரினங்களும் எப்படி அதாவது நமக்கு வள்ளலாருடைய தத்துவம் தான். வள்ளலார் எப்படி அதாவது எல்லா உயிரினங்களையும் தம் உயிர் போல நாம் பார்க்க வேண்டும். அந்த உயிர்களுக்கும் நாம் உணவு கொடுக்க வேண்டும். உணவு இல்லையேல் அந்த உயிர்கள் வாழ முடியாது என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு, அது ஒரு சின்ன எறும்பாக இருந்தால் கூட சரி, அதற்கும் நாம் அது ஒரு ஏதோ ஒரு உணவு தானியத்தை எடுத்து செல்கிறது என்றால் அதற்கு கூட நாம் வழிவிட வேண்டும். இவ்வாறுதான் நாம் அனைத்து உயிர்களையுமே நாம் பாதுகாக்க வேண்டுமே தவிர, நாம் மட்டுமே ஒரு சுயநலம் இல்லாமல் அனைவரும் எல்லா உயிர்களுக்கும் நாம், அது எறும்பு முதல் மிகப்பெரிய அது யானை வரை அனைத்து உயிரினங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வனங்களையும் பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும். நம்மால் முடிந்த அனைத்து விதமான ஒரு இதையும் நாம் இந்த அர்ப்பணிப்புணர்வோடு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, ஒரு சிறிய அனுபவம் தான் இதை நான் தங்கள் அனைவரிடம் பகிர்ந்து கொண்டுள்ளேன். இதனுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நண்பர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் பதிலளிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ப்ரொடெக்ட் கிரீன் கவர் அண்ட் பிரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது வனங்கள் மற்றும் பசுமை போர்வை ஆகியவற்றை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு கே ராசு, முன்னாள் துணை இயக்குனர், வேளாண்மை துறை, தமிழ்நாடு. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர் சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அருமை நண்பர் ராஜு அவர்கள் வனங்களையும் பசுமை போர்வையையும் காப்போம் என்கின்ற தலைப்பில் சிறந்த விளக்கங்களை அளித்து மக்களுக்கு இதிலே என்ன பொறுப்பு, அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வனங்களை காக்க, பசுமை போர்வையை காக்க என்பதற்கு பலவிதமான பொறுப்புகளை மக்கள் மீது இருப்பதை சுட்டிக்காட்டி நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல.
அவர்கள் கூறியது போல் அவர்கள் கூறிய யோசனைகளை அனைவரும் பின்பற்றினால் வனத்தை பாதுகாத்து பசுமை பொருள் பாதுகாக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உருவாகும். அவர் பேசுகின்ற பொழுது அரசாங்கமே அனைத்தையும் செய்ய இயலாது, மக்களும் அதில் பங்கேற்க வேண்டும், மக்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்திலிருந்து சற்று நான் மாறுபடும். அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை அரசாங்கம் செய்ய வேண்டும், மக்கள் செய்வதை மக்கள் செய்ய வேண்டும். எனவே மக்கள் மீது பாரத்தை போட்டு அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை அப்படியே மறைத்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு 8 வழிச்சாலை யார் ஏற்படுத்துகிறார்கள்? அரசாங்கம் தானே. அதிலே மக்களை பங்கேற்க சொல்லுகிறீர்களா? இல்லையே. அங்கே அந்த 8 வழிச்சாலைகளை போடுகின்ற பொழுது பசுமை போர்வைகள், மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகிறது, வெட்டி சாய்க்கப்படுகிறது. இதை யாராவது தடுக்கிறார்களா? வனத்துறை, வன ஆர்வலர்கள், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் என்று ஒரு துறை இருக்கிறது, அவர்கள், இன்னும் பல சமூக நல ஆர்வலர்கள் அதை தடுப்பதற்கு யாருமே முயற்சி செய்வதில்லை. மரங்கள் அழிக்கக்கூடாது, மரங்களை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துல வைப்பதற்கு விஞ்ஞான நுணுக்கள் வந்துவிட்டது. ஏன் இவர்கள் 8 வழிச்சாலை பாடுகின்ற பொழுது அதே மரத்தை இன்னொரு இடத்துல ஏன் வைக்கக்கூடாது? ஏன் வெட்டி சாய்க்க வேண்டும்? வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்தில் வைத்து விடலாமே, அந்த பசுமை போர்வையை பாதுகாக்கலாமே. அதை விடுத்து மரத்தை வெட்டி விட்டு இயற்கை வனம் அழிந்து விட்டது, இயற்கை வனம் அழிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு உயர் பதவியிலே இருப்பவர்கள் இந்த இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றுதான் எனது கருத்தாக நான் சொல்லுவேன். இன்னொரு கருத்தை உற்று நோக்கினீர்களானால், வனங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணம் காகித தயாரிப்பு, குறிப்பாக டிஷ்யூ பேப்பர் தயாரிப்பதற்கு உலகில் அதிக எண்ணிக்கையுள்ள மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகிறது. அதற்கு மாற்று பொருள் ஏதாவது கண்டுபிடித்தார்களா இந்த டிஜிட்டல் உலகிலே? அதை கண்டுபிடிப்பதற்கு யோசனை யாரும் சொல்லுவதே இல்லையே. அதற்கு மாற்று பொருள் கண்டுபிடித்தால் மரங்களை வெட்ட வேண்டிய அவசியமே இருக்காதே. அதே போல தீக்குச்சியை தயாரிப்பதற்காக லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகிறது. அந்த தீக்குச்சிக்கு மாற்று பொருளாக ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியதானே, விஞ்ஞானிகளா இல்லை. ஆக என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவு வனங்களையும் பசுமை போர்வை காப்பதற்கு அரசாங்கம் உண்மையிலேயே காப்பதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும். மரங்களை வீழ்த்தாமல் இருக்கக்கூடிய பசுமை போர்வை பாதுகாப்பதற்கு என்னென்ன நடைமுறை வழிகளோ அதை அரசாங்கம் தான் செய்ய வேண்டும், மக்களே செய்ய வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பொள்ளாச்சி அருகிலே, பொள்ளாச்சி ஆனவெளி போகின்ற வழியிலே இதே போல 8 வழிச்சாலை திட்டம் வந்து அப்பகுதியிலே மரம் வெட்டுவதற்கு என்று வருகின்ற பொழுது மக்கள் தடுத்து நிறுத்திருக்கின்றார்கள். இன்னும் அந்த திட்டம் அங்கு செயலாக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட எழுச்சி அனைத்து இடங்களிலுமே இருக்க வேண்டும். இதை உயர்மட்டத்தில் இருக்கின்றவர்கள் அதற்கு தகுந்த திட்டங்களை தீட்டி ஒரு மரம் கூட வீணாகப்படாமல் வேரோடு எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கப்படுவதற்கு விஞ்ஞான நுணுக்கள் இருக்கிறது, அதை செயல்படுத்த வேண்டும். அதை செய்யாமல் விட்டு மரம் வெட்டுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு ஐயோ இயற்கை வளம் கெட்டுவிட்டதே என்பதை அழுது புலம்பி இருப்பதிலே பயனே இல்லை என்பது எனது தாழ்மையான கருத்து. எனவே இயற்கை வளங்களை காக்க அரசாங்கம் மிக முக்கியமாக கருத்தாளத்தோடு விஞ்ஞான ரீதியோடு அணுகி விஞ்ஞான தொழில்நுட்பங்களையும் சாலை வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. அதே நேரத்திலே இயற்கை வளங்களையும் காக்க வேண்டும். அதுக்கு திட்டங்களை தீட்டுங்கள் என்று சொல்லி மிக நல்லதொரு தலைப்பு பேசிய ராஜு அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எனக்கு வாய்ப்பு தந்த திரு ஜோ அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எனது சிற்றுரை கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, வாழ்க வேளாண்மை வெல்க விவசாயம் என்று சொல்லி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி கந்தசாமி சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து திரு ஹியூபர்ட் பேசுறதுக்கு வந்திருக்காரு. ஹியூபர்ட் சார் ப்ளீஸ். நன்றி திரு ஜோ சார். நன்றி sir. நன்றி டாக்டர் ராசு சார். சார் நீங்க மரங்களை பத்தி பேசிட்டு அந்த காலத்து எம்பரர் அசோக மன்னரே நேரா அந்த காலத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. அவர் ஒருத்தர் தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு உதாரணமாகவும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாகவும் இருக்கிறார். ரொம்ப நல்லது சார். ட்ரீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சொல்லுவாங்க, இந்த ரோமன் ஆர்மி மார்ச் பண்ணும்போது மைல் என்ற வார்த்தை அவங்க தான் உருவாக்குனாங்க. அவங்க பண்ணும்போது எந்த விதத்திலையும் மரங்களை அழிக்கவே கூடாதுன்னு சீசர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மாற்று பாதை, மாற்று இது தவிர்க்க முடியாத நேரத்தில் அதை அழிச்சிருக்காங்க. ஓகே சார், என்னுடைய கேள்வி மியாவாக்கின்னு ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்கு. அது குயிக்கா வளர்ந்துரும். ஆனா அதுல இருந்து ஷேடு மட்டும்தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அது உங்களுடைய கருத்து என்ன சார்? எப்படி அது நல்லதுதானா? அடுத்து நான் என்ன நினைக்கிறேன்னா, மரங்களை விட கனித்தரும் மரங்கள். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பறவைகள் அங்க தஞ்சமடையும். பறவைகள் தஞ்சமடையும் போது அங்க இந்த திரும்ப ரீக்ரியேஷன், திரும்ப உன்னர் மரங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நம்ம உண்மைதான் நம்ம கந்தசாமி சொன்ன மாதிரி ஒரு பாலிசி இது கொண்டு வரணும். எப்படி இந்த மாதிரி மரங்களை கொண்டு வர போறோம்? ஃபாரின் அவென்யூ ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு வெறும் நிழல் தரும் மரங்களை விட இந்த மாதிரி மரங்கள், இந்த கனித்தரும் மரங்கள்லாம் ஒரு உயிர் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு பறவைகளுக்கு ஒரு ஹேபிட்டேட்டும் மாறும். உங்களுடைய கருத்துக்கள் சார். நன்றி சார். நன்றி திரு ஹியூபர்ட் சார், உங்கள் கருத்துக்களுக்கு மிக நன்றி. அந்த மியாவாக்கி தொடர்பான தகவல்கள் வழங்குமாறு ராசு சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மியாவாக்கி குருவனங்கள்னு சொல்றோம். மியாவாக்கின்றது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அந்த மியாவாக்கி ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு அந்த டேர்ம், அது குருவனங்கள். அது இப்ப நாங்களே ஒரு இது நட்டோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர் கலெக்டரேட்ல ஒரு குருவனம் நாங்க ஏற்படுத்தினோம். அது அதுக்கப்புறம் இப்ப நாம போறோம், அது பராமரிச்சாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த குருவனங்கள் இருக்கு. இப்ப அதுக்கு நாம அந்த டேர்ம் பயன்படுத்தக்கூடாது. அர்பன் ஃபாரஸ்ட், அதாவது நகர காடுகள்னு சொல்லிட்டு இப்ப நாம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்தையும் நடலாம், அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எடுத்து, அதுல குறிப்பிட்ட ஏரியானாக்கா ஒரு 40 அடி நீளம், ஒரு 50 அடி அகலம், இந்த மாதிரி எடுத்து அதுல ஒரு எல்லா வகையான மரங்களையும் நாம கலந்து நடுறது. அது இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் அர்பன் ஏரியாவில், இப்ப ரூரல் ஏரியா இல்லாம அர்பன் ஏரியாவில் அங்கங்க டவுன்ல எங்கெங்க இடம் கிடைக்குதோ அந்த இடங்கள்ல, உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த எக்ஸ்னோரா அமைப்பு அவங்க நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப சென்னையிலேயே பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்பத்தூர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் சில இடங்கள்ல இந்த அதாவது அர்பன் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய நகர்காடுகள், சின்ன சின்ன ஏரியாவில் அங்க இருக்கிற ஏரியாவும் மொத்தமா எதுக்குனாக்கா அதிகமா நம்ம ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கக்கூடிய சின்ன இடங்கள்ல நிறைய கன்றுகளை வச்சு அதை பராமரிக்கிறது. அதுக்கு ஒன்றும் அதிகமா நம்ம மேனேஜ்மெண்ட் ஒன்றும் தேவையில்லை. அதுவும் இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மியாவாக்கின்றதான் இப்ப இந்த பேர்ல இப்ப கன்றுகள்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். நன்றி ராசு சார், கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. வெட்டிவெளி சாலைக்கு அது ஒரு ரூல் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதை நடப்படி 10 மரம் நடணும்னு அந்த கான்ட்ராக்டருக்கு ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு மரம் வெட்டினா 10 மரம் நடணும். இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் புளிய மரம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெரியபாளையமும் ஜனப்பஞ்சத்திரம் போறதுல பாத்தீங்கன்னா உள்ள முன்னாடி அது உள்ள நடந்து போலாம். அவ்வளவு அடர்த்தியா ஒரு கூண்டு போடம் இருக்கும். வெயில் காலத்துல அவ்வளவு சுகமா இருக்கும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மொட்டை 4 லைன் ஆக்கி ஒரு மரம் கூட இப்ப நடுறாங்க சில இடங்கள்ல. ஆனா அதெல்லாம் எவ்வளவு தூரம் சக்சஸா பிரயோஜனம் வருதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி காடுகள் கிராமங்கள்ல நடணும், மரங்கள் நடணும். ஆனா அது எவ்வளவு தூரம் நட்டு பாக்குறாங்க, ஆனா பராமரிப்பெல்லாம் இல்ல. அங்க கொஞ்சம் வருஷம் கூடிய அடுத்த வருஷம் அதே கூடிய இன்னொரு செடியை விடுறோம். இது எவ்வளவு தூரம் மக்களோட
பங்களிப்பு இல்லாம இது நடக்காது. இன்னும் மக்களுக்கு அதோட அருமை தெரியல. உதாரணம் பாத்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்துல ஒரு காலத்துல ஏக்கர் கணக்குல நட்டாங்க. 5 டிகிரி வெப்பத்தை குறைக்க முடிஞ்சது. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இருக்கிற மரம்னா விட்டுறோம், மரம் வைக்கிறத பற்றி அக்கறை இல்லாத ஒரு கட்டம் வந்து இருக்கு. அது எப்படி இளம் தலைமுறை பராமரிக்க பையனுக்கு இது கொடுக்கணும், அது மக்களும் வரணும், வெளியில உள்ளவங்களும் சொல்லணும். நம்மள மாதிரி ஆளுங்க நான் கூட நினைச்சுதான் இருக்கேன், நடக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி உள்ள இதனால மரங்களை கண்டிப்பா வெயில் காலத்துல நட போறோம். மழை சீசன்ல விட்டுட்டு மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம பனங்கொட்டை போட போறோம், செடி நடுறோம். அது எப்படி தாங்கும்? தண்ணிக்கு எங்க போறது? இந்த வருஷம்லாம் பயங்கர வறட்சி. நம்ம மக்களோட பங்களிப்பு இல்லாம இது செய்ய முடியாது. அதுக்கு ஒரு இதெல்லாம் நடத்தணும். பார்ப்போம் என்ன ஒண்ணு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஒரு சின்ன ஒரு தகவல் ஒண்ணு, சார் சொன்னாங்கல்ல, கந்தசாமி சார் சொன்னது, அதாவது 100க்கு 100 உண்மை. என்னன்னா, அதாவது இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்து மரமா இருந்தா கூட அப்படியே அதை முழுசா வேரோட தோண்டி எடுத்தாந்து அதை நடத்தக்கூடிய டெக்னாலஜி இருக்கு. அது எப்போ வந்துடுது அந்த டெக்னாலஜி. அதை பயன்படுத்தலாம். 8 வழி சாலைன்னாக்கா அங்க ஆயிரக்கணக்கான மரங்கள், லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி வீழ்த்துறதுன்னா அது மிகப்பெரிய கொடுமை. இதுக்கு அந்த அத்தனை மரங்களையும் நம்ம எடுத்தாரத்துக்கு நம்ம கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு. ஒரு வேரோட அப்படியே எடுத்தாந்து எங்க வைக்கணும், இடம் காலியா இருக்கோ அந்த இடத்துல வைக்கணும். அதாவது இப்ப அதிகமா மரம் லாஸ் ஆகுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரோடு ஃபார்மேஷன் தான். ரோட் ஃபார்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அர்பனைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் மரத்தை அந்த மாதிரி போகும்போது அந்த வெட்டுற மரத்துங்களை பூரா இந்த மாதிரி இந்த தொழில்நுட்பம் இருக்கு. இல்லைன்னு சொன்னாக்கா நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அத்தனை மரங்களையும் உயிரோடு கொண்டாந்து அது எங்க வைக்க முடியும்ன்றது இடம் நிறைய செலக்ட் பண்ணி அங்க கொண்டாந்து வச்சால் ஒழிய இந்த மரத்தை வெட்டுறதை தவிர்க்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக ராணிப்பேட்டில இருந்து திரு தினகர் பாபு பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு பிளீஸ். வணக்கம் சார். வணக்கம். இப்போ எங்க ஊர் ஒரு மலை குன்றுகள், மண்மேடுகள், குன்றுகள் நிறைய தொடர்ச்சியா இருக்கு. அதுக்கு கீழே தான் அடர்த்தியா எங்க ஊர் இருக்கு, மக்கள் வசிக்கிறாங்க. இந்த மலையை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். ஃபுல்லா எரியும், ஃபுல்லா காலி பண்ணிடும். ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு திருப்பியும் நல்லா துளிக்கும், செடிங்க வரும், திருப்பியும் அதே மாதிரி எரிச்சிடுவாங்க. இது ஃபாரஸ்ட் ஆபீஸ், எனக்கு தெரியாது இது மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஃபாரஸ்ட் ஆபீஸ் வரும்போது ஏன் இப்படி எரியுது, நீங்க ஏதாவது கொளுத்திடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவரும் கோவப்பட்டு இந்த மாதிரி நாங்க கொளுத்தல, ஜனங்க ஏதோ போறவங்க வரவங்க எடுத்து குளிச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாரு. அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜனங்க இந்த மாதிரி இந்த வனங்கள்லாம் பண்றாங்கன்னு. இந்த வனத்தினுடைய ஆபீஸங்கெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. இவங்க எல்லாம் வெளியில இருந்து அந்த ஊர் வனத்துக்கு சம்பந்தம் இல்லாத மற்றவங்க தான் வராங்க. இதே இந்த பக்கத்துல இருக்க குடிமக்களுக்கே இந்த வேலைகளை கொடுத்தா அவங்க பாதுகாக்கிற இடம் அப்படின்னு உணர்வு அவங்களுக்கு வரும். ஏன்னா அமெரிக்கால பெரிய பெரிய லட்சக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கிற வனத்துல ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அங்கே ஆட்களும் கம்மி. இங்க பக்கத்துலயே ஆட்கள் இருக்காங்க. இங்க இருக்கிற மக்களுக்கே அந்த வேலையில் வாய்ப்புகள் கொடுத்தா அவங்க நம்ம வனம் நம்ம தான் கவனிக்கணும், ஒரு பொறுப்பு அவங்களுக்கும் வரும். அது இல்லாம அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த வனத்தை வச்சு ஒரு ஏதாவது வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும். அந்த வேலை வாய்ப்பு கொடுத்தா நம்மளுக்கு பிரயோஜனம் கொடுக்குறது இந்த மரங்கள்லாம், இந்த வனங்கள்லாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தினால அவங்க அதை பாதுகாப்பாங்க. மக்களுக்கும் அந்த வனத்துக்கு இருக்கிற பாண்டை அரசாங்கம் அதிகப்படுத்தணும். இது மூலியமா அந்த வனங்கள் பத்தி எறியது தவிர்க்கலான்றது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி தினகர் பாபு, அருமையான நல்ல யோசனை கொடுத்தீங்க. எப்பவுமே வெளியூர் மக்களுக்கு, அதாவது உழைப்பாளிகளுக்கு இருக்கிற அக்கறையை விட உள்ளூர் உழைப்பாளிகளுக்கு நிச்சயமாக அக்கறை இருக்கும். தனது சொந்த மண், சொந்த இடம், சொந்த நிலம் என்ற ஒரு அக்கறை இருக்கும். அந்த ஆலோசனையை அரசுக்கு தெரிவிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. முன்னாடி முன்னாடி இந்த ஸ்கீம் இருக்கு. அந்த மரத்துல விடுற கொம்பு, காஞ்ச குச்சி இதெல்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதை பாக்குறவங்க. இந்த மாதிரி இது பப்ளிக், அதாவது பொதுமக்களும் அதுல ஒரு பங்கு இருக்கு. நீ அவர் சொன்ன மாதிரி அவர் ராணிப்பட்டா அந்த சைடெல்லாம் மொட்டை மொட்டையா தான் இருக்கு. நானும் நிறைய தான் படுத்துக்கிறேன். ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்குன்னு சொல்லி அந்த மரத்தெல்லாம் எரிச்சு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி.
அந்த மாதிரி பப்ளிக், அதாவது பொதுமக்களுக்கும் அதுக்கு பங்கு உள்ள இடங்கள் ஸ்கீம் எல்லாம் இருந்தது, திட்டங்கள்லாம். இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி வரும்போது மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாங்க. அது உண்மைதான். ஓகே, நன்றி சார். நன்றி. நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. தமிழ்நாடு தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவன அமைப்பின் தலைவர் திரு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுந்தரமூர்த்தி சார், பிளீஸ். ஐயா வணக்கம். ஒரு பக்கம் மரம் நடுதலை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வெட்டுறதை பத்தியும் பேசிட்டு இருக்கோம். வெட்டுறதும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, நடுதலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த நட்ட மரங்களை கடைசி வரைக்கும் பேணி காக்குற ஒரு பொறுப்பு வந்து அந்த மரம் நடுறவங்களுக்கும் இருக்கு. அதுவும் கண்டினியூஸா நடக்க மாட்டேங்குது. இப்போ எக்ஸ்னோரால 1 கோடி தென்னை பனை மரங்கள் கடற்கரை பகுதிகளில் அது ஒட்டி நட்டாங்க. அது லாஸ்ட் டைம் பீச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் கோவளம் பீச்சில் நட்டிருந்தோம். அங்கே நட்ட தடமும் இல்லை, ஒரு இதுவும் விளைச்சல் இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி நடுறோம். ஆனால் அதை மக்கள் வந்து விழிப்புணர்வோட அதை பாதுகாக்கவும் வருதில்லை. அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்றது ரொம்ப ஒரு பெரிய சவாலா இருக்கு. மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோபிநாத், சென்னை மதுரவாயில இருக்கேன். சமூக ஆர்வலர். நீர்நிலை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், விவசாயத்தை பேணி காக்கணும் அப்படின்றது. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க இதுக்காக பணியாற்றவங்களை ஒன்று இணைக்கிறது. ஸோ அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள். இப்போ கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில வந்துட்டு அது ஐயா கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக வந்துட்டு வனங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு அந்த அந்த பகுதியில் வந்துட்டு அவேர்னஸ் இல்லாமல் காடுகள் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ பேப்பர்லாம் நிறைய போட்டுருந்தாங்க. இப்போ அதுக்காக நம்ம வந்துட்டு அங்கே ஒரு குழு ஆரம்பிச்சு ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த அந்த பகுதியில் 12 பஞ்சாயத்துல வந்து இதுக்கான விஷயங்களை வந்துட்டு தடை பண்ணணும், பீடி சிகரெட்டு. ஸோ அதனால தான் இது வந்துட்டு இதுவாகுது அப்படின்றத, பிளாஸ்டிக்கை துவைக்கணும், இதெல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இது வந்துட்டு எளிமையா இது இப்போ நம்ம வந்துட்டு சமூக ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு புரட்சி கொண்டு வர முடியும். ஆக்சுவலா வந்துட்டு ஜல்லிக்கட்டு கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயம் தான், நம்ம ஒரு பாரம்பரியம். ஆக்சுவலா வந்துட்டு அதுக்காக நம்ம குரல் கொடுத்தோம். ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இதை கொண்டு போகலாம். இது அரசாங்கம் நினைச்சா கண்டிப்பா வந்து இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் நட்டா கூட வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு அதை கணக்கு பண்ணா எளிமையா செஞ்சு முடிச்சிட முடியும். நம்ம இது வந்துட்டு மேஜர் பங்கு வந்துட்டு அரசாங்கத்துல வந்துட்டு நம்ம அழுத்தம் கொடுத்து அவங்கள கண்டிப்பா ஒரு வீட்டுக்கும் நீர் ஆதாரத்தை சேமிக்கிற மாதிரி இதை அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து இது எடுத்து மரங்கள் வைக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா அதை வலியுறுத்தணும். அது மட்டும் இல்ல, மரங்கள் வச்சுட்டா மட்டும் போதாது. ஆக்சுவலா மரங்கள் நமக்கு வைக்கிறதுனால அதுக்கப்புறமா ஒரு விளைவுகள் வந்து நம்ம கண்டிப்பா அதை யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் என்ன மாதிரி விளைவுகள் வரும்னா இயற்கை சீற்றம் நம்மளை வந்துட்டு அதிகமாக்கும். மழை வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு தண்ணி நம்ம சேகரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை மேம்படுத்தணும். ஆக்சுவலா வந்துட்டு அதுக்குண்டான சைபிள்டனிஸா இப்போ வச்சோமா ஒரு 5 ஆண்டு காலம், ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு மரம் வந்து பெருசா ஆயிடுச்சுன்னா 3 ஆண்டு காலத்துக்கு அப்புறமா நம்ம பார்த்தோமா நம்ம மரங்கள் நிறைய ஆரம்பிச்சுன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா நமக்கு தண்ணி சேகரிக்க உண்டான வடிகால் கிடையாது, சரியான நீர்த்தேக்கம் உண்டான ஏரி குளங்கள் கம்மாய்கள் இதெல்லாம் வந்துட்டு சரியான இது இல்லாம இருக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைக்கு வந்து நமக்கு நிறைய பிரச்சனையை வந்துட்டு அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கே அவ்வளோ விஷயங்களை மேம்படுத்தி அழகாக பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம இன்னும் இப்போ இன்னைக்கு இருக்க மக்கள் தொகைக்கு அது அந்த மடங்குல 2 மடங்கு அதிகமாக வேணும். ஸோ நம்ம இருக்கிறதுலே படசுலேயே கையை வச்சு கம்மி பண்ணிட்டோம். ஸோ அட்லீஸ்ட் அதெல்லாம் நம்ம இப்போ மீட்டெடுத்தோம்னா அடுத்த தலைமுறைக்கான கொஞ்சம் தண்ணி இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பண்ண முடியுன்றது. ஏன்னா இது முக்கியமான விஷயம், உயிர் வாழ்றதுக்கு உண்டான விஷயம். இதை வந்து நம்ம வந்துட்டு சமூக ஆர்வலர்கள் தான் கண்டிப்பா செய்ய முடியும். அரசியல்வாதிகள் செய்வாங்கன்னா கண்டிப்பா நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. ஆக்சுவலா வந்துட்டு நாட்டு மேல பற்று இருக்கிறவங்க தான் கண்டிப்பா வந்து இதை செய்யறதுக்கு உண்டான வேலைகளை முன்னெடுப்பாங்க. நீங்க இந்த மீட்டிங் நம்ம ரொம்ப அழுத்த திருத்தமா நம்ம இதை எடுத்துட்டு போகும்போது தான் மாற்றணும். சமூக ஆர்வலர்கள் நம்ம அதுக்காக வந்துட்டு ஒரு அழுத்தம். ஐயா சொன்னார் 1 கோடி, அந்த நானும் அந்த பல லட்சம் மரங்கள்ல வச்சேன். அதுல வச்சுதான் வந்துட்டு 10-20 தான் பார்க்க முடியுது. ஆக்சுவலா வந்துட்டு நாங்க வச்சுட்டு அடுத்த ஒரு ஏன் அந்த இடத்துல நாங்க இதுக்காக போயிட்டு கலாய்வுலாம் மேற்கொள்ளணும். இந்த பீச்சில் நம்ம மெரினா பீச்சில் போய் வச்சுல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பல ஆயிரம் மரம் வச்சோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரே 1 தான் முளைச்சிருக்கு மெரினா பீச்சில். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த குப்பை கிளீன் பண்றதுக்கு ஒரு
ப்ரஷ் வச்சு இது பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க ஐயா. அதை வச்சு அந்த கிளீன் பண்ணும்போது அந்த விதைகள்லாம் அதோட வந்து வெளியேறிட்டு இருக்கு. ரொம்ப ஆழமா வச்சது மட்டும்தான் 1-2 பொழைச்சி வந்தது தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு ஆக்சுவலா வந்து பனை விதைகள் வந்துட்டு அது ஈரப்பதம் இருக்கணும். அதே டைம் வந்துட்டு நம்ம அது ஒரு 3 மாசம் வந்து இதுவாச்சுன்னா முளைக்கும் தன்மை போயிடும். ஆக்சுவலா வந்துட்டு அதுக்கு உண்டான இது வந்து ஈரப்பதம் அந்த சரியான நேரத்துல அதை வச்சோம், அது மட்டும்தான் பனை விதைகள் வரும். பனை விதையில சக்சஸ் இல்லாத போற காரணம் இதுதான் மேஜரா பார்க்க முடியுது. நம்ம அனுபவபூர்வமா அதை சொல்றது, ஆராய்ச்சி பண்ணிலாம் சொல்லல. ஆக்சுவலா வந்துட்டு அனுபவ ரீதியா நான் பார்த்துருக்கு. ஆக்சுவலா நாங்க ஒரு விவசாய ஃபேமிலி தான். ஆக்சுவலா நானும் வந்துட்டு அந்த கிழங்கு வர்றதுக்குலாம் எங்க அப்பா வந்துட்டு பின்னாடி வந்து தோட்டத்துல வந்துட்டு அதுக்கு நம்ம அந்த பனை விதைகளை சேகரிச்சு எங்க வீட்டுல இருக்க பனை விதைகளை சேகரிச்சு அந்த கிழங்கெல்லாம் போடுவாங்க. அந்த கிழங்குல இந்த பூவெல்லாம் சாப்பிடுவோம். ஆக்சுவலா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பூவில் அந்த கிழங்கு வரதுக்கு முன்னாடி பூ ஒண்ணு வரும். ஆக்சுவலா அந்த பூவெல்லாம் கூட இடையில எடுத்து சாப்பிடுவோம். ஆக்சுவலா வந்துட்டு ஸோ அவ்வளவு அருமையா இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு இந்த விஷயங்கள் நம்ம எளிமையா வந்து சீக்கிரமா ரீச் பண்ணோம்னா இதை நம்ம வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து குரல் கொடுத்து சமூக ஆர்வல ஒன்றி திரட்டு இது அவங்களாலதான் செய்ய முடியும்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா இது விவசாயிகளோட ஒன்று சேர்க்கணும். ஸோ நம்ம அவங்களுக்கும் குரல் கொடுக்குறோம் அப்படின்றது போது அவங்களுக்கும் தெரிய வச்சு இது கூட கடந்த வாரம் கூட பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 150 மரங்கள் 500 மரங்கள் வச்சோம். 150 மரங்கள் 4 அடிக்கு வந்ததுங்க ஐயா. 4 அடிக்கு வந்த மரம் 150 மரத்தை ரோடு வழி இல்லைன்றதுக்காக 150 மரங்களும் வெட்டி எடுத்தாங்க. பனை மரத்தை ஜேசிபி வச்சு நோண்டி பிடுங்கி போட்டேன். அதுக்காக கலெக்டர் வரையும் பேசி இது பண்ணது. அவரே எக்ஸ்கியூஸ் சாரி சார் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு இது சொல்லிட்டு இந்த ஃபைல் அப்படி பெண்டிங் வச்சிருக்காங்க. இது என்ன பண்றது இல்லை. அவங்கள வழக்க போட்டு என்ன பண்ண போறோம்? அந்த கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அலைஞ்சிட்டு இருக்க போறோம். மக்களுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லாம அவ்வளவு மரங்களை வளர்ந்து ஒரு குழந்தைய வெட்டுற மாதிரி அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது நாங்க கடந்த மாசம் போயிட்டு அந்த கிராமத்துக்கு இங்கிருந்து சென்னையில போயிட்டு அந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பூரிச்சு போனோம். ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு நான் அதே இந்த 15-20 நாள்ல அந்த மரத்தங்கள்லாம் வெட்டி எடுத்தான். சாலை விரிவாக்கம் பண்றதுனால வெட்டி எடுக்கணும்ன்றதுனால வெட்டி எடுத்தானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்களை மேம்படுத்தியும் நம்ம அந்த இடத்துல அவேர்னஸ் கொடுத்தும் இந்த மரங்களை கிராம மக்களே அதுக்கு விவசாயியே வந்து அதுக்கு துணை போறான். ஆக்சுவலா வந்துட்டு அதோட பலன் தெரியாம இதுக்கு வந்துட்டு சட்டங்கள் வந்து கடுமையா இருக்கணும். ஆக்சுவலா இந்த மரங்கள் நாங்க கலெக்டர் கேட்கும் போதே வந்துட்டு சார் அவங்க வந்து பொறுப்பில்லாத பதில் தான் சொல்றாங்க. நானா சார் நான் கொடை பிடிச்சிட்டா நிக்க முடியும், டார்ச் வச்சுட்டா நிக்க முடியும், இருட்டுல வந்து வெட்டுறான், பகல்ல வெட்டுற யார் வெட்டுறாங்கன்றது வெட்டனா தண்டனை வந்துட்டு கடுமையா இருக்கணும் போதும் அதுக்கிட்ட போக மாட்டாங்கன்றத நீங்க நல்லா எடுத்து சொல்லணும் மேடம். நாங்க போய் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் சார். இந்த வருஷம் மழைக்கு வந்துட்டு நாங்க பனை விதை நாட்டுறோம், எவ்வளவு மரம் வெட்டணுமோ அதுக்கு ஈக்குவலா பனை மரம் நாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டை கட்டிட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப அந்த 150 மரங்கள் போனதுதான். நம்ம வந்துட்டு அதை திரும்ப அந்த அது இப்போ ஒன்றும் இது இப்போ இவங்க வச்சா 1000 மரம் வச்சாங்கன்னா அதுல 10 தான் வரும். நம்ம லட்சக்கணக்கில் வச்சே 10 மரம் தான் பார்த்துருக்கோம். இவங்க 1000 கணக்கில் வச்சாங்கன்னா அந்த டைம் பீரியடு அது நிறைய சில இதுதான் முளைக்கும், சில மண் தரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆக்சுவலா வந்து எல்லா விதைகளும் வந்துட்டு அது பனை விதைகள்ல அது நிறைய ஃபார்மாட் இருக்கு. அது படி போனாதான் வந்துட்டு அந்த ஈரப்பதங்கள் இருந்துகிட்டே இருக்கணும், குறிப்பிட்ட நாளுக்கெல்லாம் இருக்கணும். ஆக்சுவலா வந்துட்டு அதெல்லாம் இருந்தாலும் அந்த விதைகள் முளைக்குதுன்னு பார்க்க முடியுது. மகிழ்ச்சிங்க ஐயா, இந்த இதுல வந்து கருத்து கேட்டு பதிவு கேட்டது மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நீங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய தகவல்களுக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் சார். இந்த ஏரி காவா ஓரங்கள்லாம் நிறைய மரங்கள் இருக்கு சார். அதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி இந்த மரங்கள்லாம் யாரு வெட்டந்து அடியோடு வெட்டிடுறாங்க. ஏதாவது விவசாய தேவையான வேப்ப மரம் தேவைகளை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க பரவாயில்ல, அடியோடு வெட்டி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை. இந்த மரங்கள்லாம் கணக்கெடுத்து இந்த மரங்கள்லாம் கவர்மெண்ட் மரம் இதெல்லாம் யாரும் வெட்டக்கூடாது, அதுல இருந்து வேற பழங்க வேணா எடுத்துக்கலாம், மத்த வெட்ட வேணா அப்படி ஒரு கண்டிஷன் போறது, அது ஒரு தடுக்கிற மாதிரி, அது ஒரு குற்றம் மாதிரி, இந்த மாதிரி ஒரு கிராமப்புறங்கள்ல நிறைய வேணும் சார். கண்டிப்பா தினர் பாபு, நீங்க சொல்றது கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. ஏன்னா அரசுகள் பல வாக்குறுதிகள் சொல்றாங்க. அதாவது மரங்களை நடுவோம், பனை மரங்களை வெட்டக்கூடாதுன்னு ஜியோ எல்லாம் இஷ்யூ பண்ணாங்க. இருந்தாலும் அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே அதுல வந்து கொஞ்சம் அக்கறையுடன் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நன்றி. நன்றி, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. இதுவரை ப்ரொடெக்ட் கிரீன் கவர் அண்ட் பிரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது வனங்கள் மற்றும் பசுமை போர்வை ஆகியவற்றை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலான தகவல்கள் வழங்க கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்கிய சிறப்பு விருந்தினர் திரு கே ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எடுத்த இந்த தலைப்பை தேர்வு செய்ததற்கு முக்கிய காரணம் இந்த நிலவி வரும் கிளைமேட் சேஞ்ச் எனப்படும் பருவநிலை மாற்றம் தான் முக்கிய காரணமாக அமைந்தது. பருவநிலை
மாறுதல் ஏற்படுவதற்கு பல காரணிகள் இருந்தாலும் அதுல மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று சுற்றுச்சூழல் சீர்கேடு. சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு முக்கிய காரணி என்று பார்க்கும்போது காடு அழிப்பு, மரம் அழிப்பு ஆகியவை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நவீனமயமாகுதல். இப்போ வீடு கட்டணும்னா கூட மரம் தான் நமக்கு தேவைப்படுது. கட்டில் வேணா, பீரோ வேணா, டேபிள், சேர், கதவு எல்லாத்துக்குமே தேவைப்படுது. சோ அந்த வகையில அது ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டு இருந்தாலும் இருக்கிற மரம் தான் எடுக்க முடியும். ஒரு காலத்துல நமக்கு 40% மரங்கள், வனங்கள் இருந்தன. அன்றைக்கு கொஞ்சம் மரங்களை வெட்டும் போது அது பாதிப்பாக தெரியவில்லை. ஆனால் இப்போது பாப்புலேஷன் பெருகி போச்சு. நாம அதிக அளவுல மரங்களை வெட்டும் போது அது சுற்றுச்சூழலை பாதிக்கும் அளவுக்கு விட்டது. இது சுற்றுச்சூழல் பாதிப்பு இந்தியால மட்டும் இல்ல, தமிழ்நாடுல மட்டும் இல்ல, உலகளாவிய பிரச்சனையா இருந்தாலும் கூட நமது பங்கை நாம் கடமையை நிறைவேற்ற தவறிவிட்டோம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே இது சோகால்டு வளர்ச்சி என்பது சாலை போடுவது வளர்ச்சி. அதை காட்டுக்குள்ளதான் போடணுங்கிறது அவசியம். காடுகள் இல்லாத பகுதியா பார்த்து நாம் செய்யலாம். அதை சுப்ரீம் கோர்ட் கூட பல வகை நேரங்கள்ல சொல்லி இருக்காங்க. ஒரு மரத்தை எடுத்தால் 10 மரம் நடணும் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்டு வாசகங்கள் ஒன்று. கோர்ட்டு தீர்ப்புகள்ல தனி மனிதனுக்கு தான் இருக்குதே ஒழிய அது அரசுகளுக்கோ அல்லது பெரிய இடங்களுக்கு, பெரிய நிலையில் இருப்பவங்களுக்கு அதெல்லாம் பொருந்தாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது உலகத்து நடப்புகளை பார்க்கும் போது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் மாற வேண்டும். அப்கோர்ஸ் தன்னார்வலர்கள் பலர் இருக்காங்க. ஏன் சொல்ல போனா நமது குழு பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் கூட பல இடங்கள்ல நாங்க மரம் நடும் நிகழ்ச்சி செஞ்சிருக்கிறோம். ராசு சார் பண்ணியிருக்கிறாரு, நான் பண்ணியிருக்கிறேன், முருகேசன் சார் பண்ணியிருக்காங்க, சென்னையில ரஞ்சன் பால் சார் பண்ணியிருக்காங்க, திருச்சியில பண்ணியிருக்காங்க, ராஜேஷ் பண்ணியிருக்கிறார். சோ இந்த மாதிரி பலர் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அத மாதிரி தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இந்த பணிகளை செய்யறாங்க. குறிப்பாக இப்போ பனை மரங்களை வளர்க்கும் ஒரு முனைப்பு இயக்கமும் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில நிறைய பேர் செஞ்சு கொண்டு இருந்தா கூட அரசின் துணை இருந்தால்தான் அது வெற்றிகரமாக செய்ய முடியும். அரசு அதுல கொஞ்சம் அதிக அளவுல அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா நாம ஹிஸ்டரிய படிச்சு பார்த்தோம்னா, புரட்டி பார்த்தோம்னா நாம முக்கியமாக பார்க்கிறது அசோகர் மரம் நட்டார் அப்படிங்கறத பாக்குறோம். அசோகர் காலத்துல அரசு அந்த பணியை மேற்கொண்டது. அது ஒரு பெரிய விஷயமாக நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி வெள்ளைக்காரங்க காலத்துல கூட மரங்கள் நட்டாங்க. சாலையோரங்கள்ல மரங்கள் நட்டாங்க. காமராஜர் காலத்துல மரங்கள் நட்டாங்க. என்ன அதற்கு பிறகுதான் நாம தடுமாறி போயிட்டோம் அப்படிங்கறது என்னுடைய பார்வை. சோ இவற்றை எல்லாம் திருப்பியும் கொண்டு வரணும். அரசு முனைப்போட செயல்படுத்தணும். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. இந்த மரம் அழிந்தால் என்ன நடக்கும் என்பது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள், இயக்கங்கள் மக்களுக்கு சென்று சேர அவர்கள் ஒரு முனைப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா மக்களின் சப்போர்ட் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. தனிநபருக்கு பொறுப்பு நாம கொடுக்க முடியாது. காரணம் என்ன, நான் என்னுடைய வீட்டுல செய்யலாம். என் வீட்டுக்கு முன்னாடி 4 மரத்தை நடலாம். இது யாரும் என் வீட்டுக்கு வந்தா எல்லாரும் பார்ப்பீங்க, வீடை சுத்தி மரமா தான் இருக்கும். ராசு சாருக்கெல்லாம் தெரியும். சோ அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். அது நமது தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் பக்கத்துல உள்ள காலேஜ்ல வச்சிருக்கிறோம். ஒரு ஊர்ல நான் நம்ம ஒரு NSS கேம்ப் டைம்ல மரம் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட இதெல்லாம் பெரிய அளவுல இம்பாக்ட் பத்தாது. இதெல்லாம் பத்தாது. இது அரசு முன் செய்தால்தான் இது வெற்றிகரமாக நடக்க முடியும். அப்பதான் அல்லது நாம ஏதாவது ஒரு இடத்துல கன்றுகளை நட்டுட்டு போவோம். சார் சொன்ன மாதிரி JCB வச்சு அடிச்சுட்டு ரோட வைடன் பண்றோம்னு போயிட்டே இருப்பாங்க. சோ இதுல கந்தசாமி சார் சொன்ன கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இதை எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியம். அதே போல அரசுகள் முன்னெடுப்பு எடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அப்பதான் நம்ம நாடாவது கொஞ்சமாவது ஒரு பாதிப்பு குறைவாக இருக்கும். இப்ப கூட இன்னைக்கு கூட இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகள் எல்லாம் டைடல் வேவ், இப்போ கடல் அலைகள் கொஞ்சம் எழுப்பமா கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துல கோடிமுனை மற்றும் அந்த லெமூர் பீச் போன்ற பகுதிகள் எல்லாம் ஊருக்குள்ள வீடுகளுக்குள்ள புகுந்து இருக்குது.
சோ இந்த அளவுக்கு தண்ணீர் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன பாதிப்புகள், இன்னைக்கு கூட 8 பேர் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்குது. சோ இது பெரிய அளவுல பாதிப்பு நாம ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த சிறிய சிறிய இழப்புகளுக்கு காரணம் என்ன? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்மைதான். சோ இவற்றை நாம கட்டுப்படுத்துற கண்டிப்பாக மரம் வளர்க்க வேண்டும், காடுகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை முன்னிறுத்தி நாம் செல்வோம் என்ற கருத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.